இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? அப்போது அதில் அவர் பேர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னி வரைக்கும் அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு ஆடிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா? இல்லைல்ல. இன்னைக்கு வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறதை நிறுத்துறோம்னு சொல்லிட்டாங்கோ, பயந்துட்டார் அப்படின்னு. விளக்குன்னீங்களா? அப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அவர் பேர் இருக்குன்னு சொன்னால் அது பல வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்த விஷயமா இருக்கணும். அப்போது ட்ரம்ப் பதவிக்கு வந்த உடனே நம்ம வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறதை நிறுத்திருக்கணும். ஏன் நிறுத்தலை? அன்றைக்கே வந்து இந்த அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணியிருக்கணும், ஒத்துந்துருக்கணும். அவங்க வந்து என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு வந்துருக்கணும். ஏன் ஒத்துக்கலை? யூரோப்பியன் யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டோம். அமெரிக்காவில் அந்த பத்திரிகைகளே சொல்கிறாங்க யூரோப்பியன் யூனியன் யூகேவோட இவங்க அக்ரிமெண்ட்னு போட்டாங்க. ட்ரம்ப் போட்டதை விட ஏராளமான அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டார் மோடி. அந்த ப்ரெஷர்னால ட்ரம்ப் ரெடியூஸ்டு டாரிஃப் டு 18% அப்படின்னு அமெரிக்க பத்திரிகைகளில் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற சில்லறைக்கு துதிபாடுகின்ற ஒரு கூட்டம் அவங்க உட்காந்துக்கிட்டு பயந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.